கைஸ், உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் லுக் ரொம்ப பிடிக்குமா சொல்லுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால நல்லா கொஞ்சம் மங்களகரமாக எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே அது மேட்சாக ஒரு குட்டி ஜிம்மிக்கி போட்டுட்டு கொஞ்சமாக பூ வச்சு அப்படியே ஒரு மங்களகரமான பொண்ணு மாதிரி இருக்குன்னா இல்லைனாலும் பரவாயில்ல, ஓகே. நான் வந்து எப்போவுமே மங்களகரமாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஆனால் வந்து சரியான சோம்பேறி. எனக்காவது நல்ல மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் அலங்காரம்லாம் பண்ணுவேன். இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்ட பார்த்தீங்களா, பிச்சைக்காரி மாதிரி அந்த மாதிரி தான் இருப்பேன் வீட்டில். நான் வந்து எந்த வேலை வெட்டிக்கும் போகல, வீட்டில் தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோட தெரிஞ்சுங்க எல்லோரும் கேட்குறாங்க, என்னோட தம்பி தங்கச்சி வீட்டில் வெட்டியாக இருக்கே, எப்படி உனக்கு டைம் போத்து, எப்படி உனக்கு டைம் போகுதுன்னு கேட்குறாங்க. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, நான் வீட்டில் இருக்கிறதுனால என் டைம் பத்தவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். டிவி பார்க்குறேன், ஃபோன் பார்க்குறேன், சாப்பிட்றேன், இதே மாதிரி போயிட்டே இருக்கா ரொட்டீனில். அது மட்டும் இல்லாமல் தூக்கம் தான் தூங்குவேன். அதே தான் ரொட்டீன் அப்படியே டைம் பத்தவே மாட்டேது. எப்போயோ பார்த்தா சாயங்காலம் 6 மணி ஆயிடுது. டைமே பத்த மாட்டேங்குது. வேலைக்கு போனால் கூட நிறைய டைம் இருக்கும் பொழுது வீட்டில் இருந்தால் டைமே பத்த மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேலை எல்லா பட்டதாரி நீங்களும் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பண்ணுங்கள். அதனால வேலைக்கு போகிறத விட வீட்டில் வெட்டியாக இருக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வீட்டில் வெட்டியாக இருந்து பாருங்கள், அதோட கஷ்டம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏன் வேலைக்கு போகல, வீட்டில் வெட்டியாக இருப்பீங்கன்னு கேட்பீங்க. ஆமாம், எனக்கு வேலைக்கு போக பிடிக்க மாட்டேங்குது. வீட்டில் தான் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். வேலைக்கு போனால் அங்கே வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணணும். நமக்கு அது மாதிரிலாம் இருந்தால் பிடிக்கலையே. வீட்டில் வெட்டியாக நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறது தான் பிடிக்குது. ஸோ அதனால் வந்து தான் நான் வீட்டில் வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாக இருக்கேன். ஸோ வீட்டில் இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஜாலியாக இருக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வேலை வெட்டி இல்லாமல் போகிறேன். வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் இருக்கேன். காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும், வேலைக்கு கிளம்பணும், தூங்க முடியாது, பாதி தூக்கத்தில் எழுந்து போகணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். அதனால் வீட்டில் இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு எப்போ வேணால் தூங்கி எழுந்துக்கலாம். 9 மணி 10 மணிக்கு எழுந்துக்கலாம், நினச்சப்போ சாப்பிட்லாம், ஃபோன் எனி டைம் யூஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் வேலை செஞ்சு டயர்டாகும். எனக்கு ஃபோன் யூஸ் பண்ணி ரொம்ப டயர்டாகுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி கேட்டகரி நீங்களும் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பண்ணுங்கள். பட்டுவை பார்க்குறீங்களா, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? க்யூட்டா என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா? பிஸ்கெட் சாப்பிட்ருக்கா, க்யூட்டாக இருக்கா. அவன் சாப்பிட்டான், அவனுக்கு சாப்பிடவே தெரியாது. 3 வயசு ஆக போகுது. சாப்பிட்டானா அவன் வாயில் இருக்கிற ஜொல்லெல்லாம் ஊற்றும். இவன் வந்து பெட்டு சோபாவில் மட்டும்தான் படுப்பான், தரையில் படுக்கவே மாட்டான். வெளியில் எடுத்துமே கட்டி விட்டால் கூட சரியான கத்துறான். உள்ளே தான் வருவேன், உள்ளே தான் படுப்பேன், வெயிலில் கொஞ்ச நேரம் இருடா குளிருது அப்படின்னு சொன்னால் கூட கேட்கவே மாட்டான். இவன் பையன் என்ன தெரியுமா பண்ணுமா, ஏசி போட்டு விட்டேன்னு வச்சுங்களேன், அந்த ஏசி கூலிங் நேரம் அப்படியே படுப்பான். அவனுக்கு வந்து எவ்வளோ குளிர் இருந்தாலும் தாங்குது. இது என்ன தெரியுமா பண்ணும், நம்ம பெட்ஷீட்டுக்குள்ளே வந்து பத்துக்கும் அப்படியே. இது வந்து குளிர் தாங்கவே தாங்காது. உங்கள் வீட்டு பெட்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பண்ணுங்கள்.